100% காவல்துறையின் உதவியோடும் காவல்துறைக்கு தெரிந்தேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நான் இப்போது சிபிசிஐடி அதிகாரிகளை சந்தித்த போது தான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருகிறது என்றால், அன்லாஃபுல் அசம்பிளின்ற அந்த பிரிவை சேர்க்க முடியாது, ஏனென்றால் இது லாஃபுல் அசம்பிளி என்று சொன்னார்கள். சார், இது எப்படி சார் லாஃபுல் அசம்பிளியாக இருக்க முடியும் என்று கேட்டபோது, காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி கொண்டு நாங்கள் அந்த போராட்டம் நடத்தியதாக எங்களுக்கு பூர்வாங்க தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்போது காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போய் போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குறதுனாலே காவல்துறையோட உடந்தையோடு தானே இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொல்ல முடியும். சார், நான் அதை பற்றி கேள்வி கேட்கல. இவர்கள் பலவீனமான செக்ஷனை போடும்போதே சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது ஒரே ஒரு விஷயம்தான். சார், என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு செல்லத்தான் போகிறது. இந்த வழக்கை சரிவர விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த வழக்கை சரிவர விசாரணை செய்யாத அதிகாரிகளும் நாளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு வந்தேன்.